அவங்களோட லாங்குவேஜ் வேறையா இருக்கு. நம்ம என்னமாச்சும் சொன்னா அவங்களுக்கு புரியுது. என்ன அது Selamat datang. செல்லமா தட்டவா சரி நம்ம வந்து உள்ள கேப் பிடிக்க போறோம், நம்ம அதுல ஏற போறோம், ஹோட்டல்ல போய் இறங்க போறோம். டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு எவ்வளவு அப்படின்னு கேட்டதுக்கு 65 பாயிண்ட் சம்திங் பவுண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 9 ரூபாயா 5 ரூபாய் 8 ரூபாய் 6 ரூபாய். ஒரு ஒரு தனியா நம்ம வந்து ஒரு இடத்துல டிராவல் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. சூப்பரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பெருசா எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் டேவே வந்து எனக்கு கோல்டு வந்துச்சு. அதனால வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அப்படியே ஸ்வைங் அப்படின்னு கம்மியாயிடுச்சு. சீயோட வெதர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஜேர்னிங்கிறது இருக்கும். நான் வந்த அப்போ வந்து வந்த அடுத்த நாளே ஒரு மாதிரி வெதர் வந்து சரியில்லை. திடீர் உடைதான் சாய்தான். ஸோ ஒரு மாதிரி கப்பல் ஆடுது, எனக்கு வயிற்றுக்குள்ள வண்டி ஓடுது. ஏமாப்ல இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு ஸ்பூன் வச்சுதான் சாப்பிடுவேன். இது எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லி எடுத்து டக்குன்னு ஒரு பீஸ் வாயில போட்டுட்டேன். அப்படி போடக்கூடாது. ஒரு புஃபேல போயிட்டு நம்ம இப்போ சாப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அங்க வச்சு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஓகே காலியா போயிட்டு போய் தட்டில் எடுத்துட்டு வருவோம், அந்த மாதிரி போகக்கூடாது. ஒரு தடவை நம்ம எடுத்து நம்ம டேபிளுக்கு வந்தாச்சுன்னா அந்த ஐட்டம் வந்து திரும்ப நம்ம சாப்பாடு எடுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா. மன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டு. தமிழ்ல பாடுங்க. மணி அடிக்குது மணி அடிக்குது வழி எங்கும் மணி அடிக்குது மணி அடிக்குது மணி அடிக்குது. தமிழ்ல வேணாம், இங்கிலீஷ்ல பாடி தொலை. இங்கிலீஷ்ல ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா டிஎன்ஆ க்ரூசஸ். நம்ம வந்து யூகே டு இப்போ ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த 2 கண்ட்ரீஸ் வந்து இந்த ட்ரிப்பில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஷிப் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பயம் உண்டு. இருந்தாலும் என்னென்னா என்னுடைய கோல் டைரி நம்ம ஒரு தடவையாவது இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோலாக இருந்துட்டு. நானா ஏர்போர்ட்டுக்குள்ளே இங்கே சுற்றுறேன் அங்கே சுற்றுறேன், எனக்கு நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ ஃபைனலாக ஒருத்தங்க வந்து எனக்கு வழி காமிச்சா. ஃபர்ஸ்ட் டே வந்து வந்தப்புறம் பார்த்தா அவங்களோட லாங்குவேஜ் வேறையா இருக்கு, நம்ம என்னமாச்சும் சொன்னா அவங்களுக்கு புரியுது, அவங்க சொன்னா நமக்கு புரியுது, அந்த மாதிரி நிறைய கஷ்டமா இருந்தது. ஃபைனலாக நான் வந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டேன். அவங்க வந்து ஏதோ டூரிசம் ரிலேட்டடா அவங்களுடைய டேக்ல ஒன்று போட்டிருந்தது. ஸோ நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க வந்து வந்தாங்க. வந்துட்டு எங்கே போகணும் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி புக் பண்ணியிருக்கேன், ஹோட்டல் புக்கிங்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு எப்படி போகணும்னு தெரில. எனக்கு வந்து கேப் இருந்ததுன்னா சொல்லுங்கள். பிகாஸ் அங்கே இந்தியாக்குள்ளே வந்து உள்ளே ஏர்போர்ட்குள்ளேயே வந்து கேப் புக் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம நேராக கேப் பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி, ஹோட்டல் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் அவங்க வந்து உள்ளே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வெளியே போய் ஒரு இடத்துல வந்து தேடணும், பஸ் ஸ்டாப் இருக்கும் ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி போகணும்னா எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். என்னடா நம்ம தெரியாது, அதாவது ஏர்போர்ட்ல இப்போ கேப் பிடிக்கிறோம் அப்படின்னா நான் வந்து தைரியமாக வந்தது அப்படிதான். சரி நம்ம வந்து உள்ளே கேப் பிடிக்க போகிறோம், நம்ம அதில் ஏற போகிறோம், ஹோட்டலில் போய் இறங்க போகிறோம், அவ்வளோதானே. பிகாஸ் என்கிட்ட சிம் கார்டு கிடையாது, நான் வந்து வைஃபை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போ நம்மளை யாராவது கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது இப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து என்னை அந்த லாஸ்ட் வர வந்து எனக்கு ஒரு கேப் பிடிச்சி தர வந்தார். அங்கே ஒரு பஸ்ஸும் எனக்கு இந்த பஸ் வந்து போகும், ஹோட்டல் முன்னாடி நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த பஸ்ல ஏறியாச்சு. பஸ் டிரைவர் வந்து ரொம்ப 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 நைஸ் பர்சனா இருந்தாரு. பிகாஸ் அவர் வந்து என்கிட்ட என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க ஒரு $5 என்னவோ தான், 5 பவுண்டோ என்னவோ தான் கேட்பாங்க இங்கேருந்து ஹோட்டல் போகிறதுக்கு. ஆனால் இப்போ நீ கேப் போடுறேன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும் அப்படின்னாங்க. ஃபைனலாக வந்து ஒரு பஸ் பிடிச்சாச்சு. எவ்வளோ டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு 65 பாயிண்ட் சம்திங் பவுண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 65 பாயிண்ட் சம்திங் பவுண்ட் அப்படின்னா ஏன்னா என்கிட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க 5 பவுண்ட் அப்படின்னா வந்து 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ 10 பவுண்ட் அப்படின்னாலே 1000 ரூபாய் ஆச்சு. என்னடா நம்ம கிட்ட இவ்வளோ ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே ஒவ்வொரு பவுண்டா அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 5 பவுண்ட் எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து வேற என்னமாச்சு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் வந்து 10 பவுண்டு இப்படியே வந்து ஒரு 50 பவுண்டு கிட்டக்க நான் கொடுத்துட்டு பார்க்க அவங்க அதுக்கப்புறம் வாங்குற மாதிரியே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கோ சரி நம்ம ஒரு வேளை எக்ஸ்பென்சிவான பஸ்ல ஏறிட்டோம் போல அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் வந்து திரும்பி என் கையில கொடுத்துட்டு
டிக்கெட் காமிச்சாங்க. அந்த டிக்கெட்டில் இவ்வளோ ரூபான்னு போட்டிருக்கோம்ல, ஸோ அதில் வந்து 6.18 பவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போய் உட்காருங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து வரீங்க? இந்தியாவிலேருந்து வரேன். ஓ தட்ஸ் அ லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஏமாற்றுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க காசுலலாம் அப்படின்னாங்க. ஓகே எனக்கா ஐயோ நம்ம என்னடா இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு தனியாக நம்ம வந்து ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அப்புறம் ஹோட்டல் முன்னாடி போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் இறங்கி அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஷிப்புக்கு வந்து இறங்கியாச்சு. ஸோ இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கோல்டு அதிகமாகிடுச்சு. நான் வந்து நினச்சது ஓகே நம்ம வந்து ட்ரிப்பு போகிறோம், அதுக்காக ஏகப்பட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரொம்ப வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பெருசாக எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டேவே வந்து எனக்கு கோல்டு வந்துச்சு. அதனால் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அப்படியே ஸ்வைங் அப்படின்னு கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா இன்னொரு மேஜரான ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா, சீயோட வெதர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஜேர்னிங்கிறது இருக்கும். நான் வந்தப்போ வந்து வந்த அடுத்த நாளே ஒரு மாதிரி வெதர் வந்து சரியில்லை. ஸோ ஒரு மாதிரி கப்பல் ஆடுது, எனக்கு வயிற்றுக்குள்ள வண்டி ஓடுது. ஸோ அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லாமல் அந்த ஃபுட்டும் வந்து எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு 1-2 டைம் வந்து இருந்தது. மற்றபடி பெருசாக வந்து இது ரொம்ப ஃபேவரபுளாக எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருசாக நான் வந்து இந்த இடத்தெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சன் நான் கிடையாது. அதனால எனக்கு வந்துட்டு அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து முதலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்ற ஒரு இது, அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லி ட்ராவல் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ஒரு 2 டேஸாக வந்து வெதர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு புது பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அங்கே உள்ள கல்ச்சர் வித்தியாசமாக இருக்கும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்ம ஊரில் ஒரு சினிமா ஸ்டார் வந்து போகிறாங்க, நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து பெருசாக நிறைய பேர் பார்க்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு கேப்டன் பார்ட்டி ஒரு நாள் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, அன்னைக்கு வந்து இந்தியன் வியர் ட்ரெடிஷ்னல் வியர் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அவ்வளோ அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டியாக வண்டி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் வந்து அப்படியே நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி அப்படியே போனாங்க. ஸோ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதாக இருந்ததா. அதனால அவங்க வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இந்த ஒரு ட்ரிப் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நான்லாம் வந்து அவங்க கிட்ட நிற்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நீ வந்து ட்ரெடிஷ்னல் வியர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் என்னோட தீபாவளி சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத வந்து அப்ரிசியேஷன் கொடுத்து இருந்தாங்க. மேக்ஸிமம் பேர் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, பட் அவங்க கொடுக்குறது. அப்போ நம்ம வந்து தெரியாதவங்களுக்குலாம் அந்த மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம், என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. பட் அவங்களுக்கு வந்து தெரியாதவங்க அப்படின்னாலும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொன்று விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து நார்மல் டேஸ்லேயே நம்ம பார்க்குறோன்னா ஹாய் ஹலோ எப்படி இருக்கிறீங்க, உங்கள் ட்ரிப் எப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்மளை வந்து ஒரு ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கெல்லாம் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு சாப்பாடு சொன்னேன் இல்லையா, சாப்பாடு வந்து இங்கே எனக்கு பெருசாக அவ்வளோ செட் ஆகலை. ஃபஸ்ட்டு டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ வந்து வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு அப்புறம் சாப்பாடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதில் கை வச்சிட்டேன். இல்லை கை வைக்கக்கூடாது, போய் நீ வந்துட்டு ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடணும், அப்புறம் எதுக்குடா ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னா, அது அப்படிதான் அவங்க கல்ச்சர் அப்படின்னாங்க. எனக்கா இதுக்கு எதுக்கு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது, பிகாஸ் வந்து ஹைஜீன் பர்பஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு புஃபேல போயிட்டு நம்ம இப்போ சாப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அங்கே வச்சு சாப்பிடக்கூடாது. நான் அதையும் ஒரு டைம் பண்ணேன், இது எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லி எடுத்து டக்குன்னு ஒரு பீஸ் வாயில போட்டுட்டேன். அப்படி போடக்கூடாது. ஸோ அது வந்து நம்மளுடைய டேபிளுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து நம்ம சாப்பாடை சாப்பிடணும், அதுவும் ஒரு ஹைஜீன் பர்பஸ் அப்படின்னாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறமா டேபிளில் போயிட்டு இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு ஓகே காலியாக போயிட்டு தட்டில் எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி போகக்கூடாது, வேறு புது பிளேட்டில் தான் எடுக்கணும். அதாவது ஒரு தடவை நம்ம எடுத்து நம்ம டேபிளுக்கு வந்தாச்சுன்னா அந்த ஐட்டம் வந்து திரும்ப நம்ம சாப்பாடு எடுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே என்ன மாதிரி ஒன்று மறந்து போய் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம்
போயிட்டுருக்கு. அண்ட் ஷிப்பு பொறுத்த அளவில் ரொம்ப நல்லா இருக்குது. பிளேசஸாக இருக்கட்டும், சொல்லுவாங்க ஷிப் வந்து ஜென்ரலாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான், பட் மூமெண்ட்டில் இருக்குது. நம்ம வந்து ஒரு கடல் பார்த்துட்டே நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஜேர்னியாக இருக்கும். பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தது. ஸ்பா இருக்குது, அப்புறம் ஜிம் இருக்குது. ஸோ இங்கே ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஜிம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட் கூட இவங்களுக்காக இருக்குதுங்க. ஸோ இவங்களுக்கு ரெகுலராக லீவ்லாம் இருக்காது. ஆனால் இவங்க வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அப்போ இந்த டைமில் மேட்ச்லாம் வந்து இவங்களா ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபுட்டு மட்டும் நமக்கு இந்தியன் ஸ்டைல், அதுவும் சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து இருக்காது. பிகாஸ் இங்கே வந்து நிறைய கண்ட்ரி பீப்புள் வந்து வராங்க இல்லையா, அதனால் அவங்க ஓவராலாக பார்க்கும்போது இந்தியன் பீப்புள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே வருவாங்க. அதுவும் சவுத் வந்து ரொம்ப ரேர் கேஸா, அதனால வந்து அந்த ஃபுட்டில் நமக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இல்லை. பர்டிகுலர்லி நான் வந்து ரொம்ப பார்த்து எனக்கு இப்படி இருந்தால் தான் சாப்பிடணும் ஓவர் நார்மாட்டியம் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து பெருசாக இல்லை. இப்போது மற்ற பேருக்கு வந்து இது கொஞ்சம் செட் ஆகி நல்லா தான் இருக்குது. ஸோ என்னுடைய ஜேர்னி அப்படிங்கிறது இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது டெக் 13. இந்த ஷிப் பொறுத்த அளவில் இருக்குல்லையே அதிகமான ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடலோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த சன்லைட்காகவே இங்கே ரொம்ப வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த சன்லைட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்கே வந்து இப்போ நிறைய பேர் இங்கே சன் பார்த்துருக்க உட்காந்துட்ருக்குறாங்க, நீங்களே பார்க்கலாம். ஸோ இது வந்து பூல் ஏரியா. கண்டிப்பாக நான் வந்து போயே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிற இடத்துல இதுவும் ஒன்று. இதில் இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து வார்ம் வாட்டர் அண்ட் இன்னொன்று வந்து நார்மல் வாட்டர். ஸோ நல்லா பார்க்கவே ரொம்பவே ரிலாக்ஸிங்காக நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்றது நமக்கே தெரியுது. ஸோ எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஷிப் பொறுத்த அளவில் வயசானவங்க தான் இதில் வந்து மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்மளுடைய இந்த ட்ரிப் வந்து ஆரம்பித்தது சவுத்தாம்ப்டன் யூகேல ஆரம்பிச்சது. ஸோ எண்ட் ஆகுறதும் அங்கே தான் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதில் 15 டேஸ் லீவ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பேருக்கு கிடைக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிட்ஸ் வந்து அலௌட் கிடையாது. இப்போ ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அழுவாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த ஷிப்பில் அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து அலௌட் கிடையாது. ஐ திங்க் 14 கீழேன்னு நினைக்கிறேன். சில ஷிப்பில் வந்து இந்த ஏஜ் லிமிட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குமா. ஸோ இந்த ஷிப்பில் வந்து கிட்ஸை நம்ம வந்து பார்க்க முடியாது. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த இடத்துக்கு போகலாமா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரம் மட்டும்தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு ஜேர்னியாக இது வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே சில பேர் வந்து இங்கே பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே பார்க்குறது, சாப்பிட்டுட்டே வந்து கடலை ரசிக்கிறது, இந்த மாதிரி ரொம்பவே வந்து காமாக இந்த என்விரான்மெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போது இங்கே தான் வந்து ரூம். ஸோ இந்த ரூமில் இருந்து நிறைய இடம் வந்து நம்ம க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போய் சுற்றி பார்க்க முடியும். ஸோ இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போக போகிறது ஆர்ட் கேலரி. ஸோ வந்து ஆர்ட் கேலரி அப்படிங்கிறது வந்து பெருசாக தனியான ஸ்பேஷஸ் அப்படிங்கிறது இதுக்கு இல்லை. பட் ஒரு பாத்வேல வந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் நிறைய ஆர்ட்ஸ் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ நம்ம மூவிஸில் பார்த்துருப்போம்ல, இந்த ஆர்ட் இவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இப்போது நாம் வந்து முதல்ல ஒரு இடத்துல போய் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த இடம். வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய கலராக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. விமென் வித்தவுட் மென். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த ஆர்ட் கேலரிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவன் தான் அது. லைட்டிங்கில் வந்து ஒரு மாதிரி தெரியுறான், பட் பார்த்தீங்களா நல்லா தெரியுறானா. ஸோ இவன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்ட்டா இதுவரையில நான் சுற்றி பார்த்ததுல இருக்கான். பட் லைட்டிங்கில் கொஞ்சம் வேற மாதிரி தெரியுறான். ஸோ அடுத்து மெதினா ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த வழியாக போகணும். கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ரெஸ்டாரண்ட் செட்டப் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் லாக்ல இருக்குது. ஈவினிங்லாம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்மஸ்க்கான செட்டப்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது கசினோ. ஆக்சுவலி எனக்கு இது எப்படி விளையாடணும்லாம் தெரியாது, அதனால ஜஸ்ட் சும்மா அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்ம போயிடலான்னு. ஆனால் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம இப்போ வந்தது கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் அப்படின்றதுனால இங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்க்கவே வந்து நல்ல ஒரு ராயலான லுக் வந்து கொடுக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்கரேஷனுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்களா குட்டி சாண்டாஸ், அப்புறம் வந்து ஹட்டு, அப்புறம் வந்து குட்டி குட்டியாக மினியேச்சர் சாண்டாஸ் மாதிரி, டீர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பரான நிறைய டிசைன்ஸில் கேக்ஸ் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேக்கில் செஞ்ச டிசைன்ஸ் தான். இது வந்து சும்மா பார்க்குறதுக்காக வச்சுருக்கிறாங்க, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ இப்படி தாங்க இங்கே ரொம்பவே சூப்பராக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய அதுக்காக வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து க்ரூ எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடி எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து நிறைய ஏரியாஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இப்போ நம்ம இருந்துட்டு இருக்குது ஒரு மாதிரி ரெஸ்டிங்காக வச்சுருக்கக்கூடிய நிறைய ஏரியாஸில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, this is Shri signing off. Tata, bye. See you. Take care.